டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். காந்தத்தின் இரு துருவங்கள் பொதுவாக எத்திசையை நோக்கி இருக்கும். காந்தத்தின் இரு துருவங்கள் பொதுவாக எத்திசையை நோக்கி இருக்கும். ஆப்ஷன் பி வடக்கு தெற்கு. செகண்ட் கொஷின். பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள். பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள். ஆப்ஷன் ஏ மின்காந்தம். தேர்ட் கொஷின். காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுகிறது? காந்த திசை காட்டும் கருவி எங்கு பயன்படுகிறது? ஏ கப்பல் பயணத்தின் போது, பி விமான பயணத்தின் போது, சி மலையேறுபவர்கள் திசையை கண்டறிய, டி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபோர்த்து கொஷின். காந்த தன்மையுடைய தாது. காந்த தன்மையுடைய தாது. ஆப்ஷன் சி மேக்னடைட். ஃபிஃப்த்து கொஷின். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். ஆப்ஷன் பி ஊசி. சிக்ஸ்த்து கொஷின். இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது. இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி நியோடியம் சமாரியம். செவன்த் கொஷின். நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது? நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ உலோக கலவை. நெக்ஸ்ட் எய்த்து கொஷின். டயாமேக்னடிசத்திற்கான எடுத்துக்காட்டு. டயாமேக்னடிசத்திற்கான எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ பாதரசம், பி தங்கம், சி காரியம், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நைன்த் கொஷின். பாராமேக்னடிசத்துடன் பொருந்தாதது. பாராமேக்னடிசத்துடன் பொருந்தாதது. ஆப்ஷன் டி தாமிரம். 10th கொஷின். ஃபெர்ரோ காந்த பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அவை என்னவாக மாறும் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரா காந்தமாக மாறும். 11th கொஷின். மின்சாரமணி, சுமை தூக்கி போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய காந்த வகை. மின்சாரமணி, சுமை தூக்கி போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய காந்த வகை. ஆப்ஷன் ஏ தற்காலிக காந்தம். 12th கொஷின். பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ நியோடியம். 13. காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர். காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர். ஆப்ஷன் டி ஹில்பர்ட். 14. எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் பி மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். நெக்ஸ்ட் 15. இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது. இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது. ஆப்ஷன் ஏ ஆக்சைடு தாதுக்கள். 16. பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாக உள்ள விண்மீன். பேரண்டத்தின் பால்வெளி விண்மீன் திரளில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாக உள்ள விண்மீன். ஆப்ஷன் ஏ காந்த நியூட்ரான், பி மேக்னிட்டார், சி ஏ மற்றும் பி, டி ஆல்ஃபா செஞ்சுரி. சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. 17. மெக்லீவ் என்பது ஆப்ஷன் ஏ மின்காந்த தொடர்வண்டி. 18. பசுங்காந்தம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் டி அல்னிகோ. 19. ஒரு டெஸ்லா என்பது ஆப்ஷன் சி 10,000 ஹார்ஸ். 20. காந்தப்பாய அடர்த்தியின் அலகு. ஆப்ஷன் டி WB/மீட்டர் ஸ்கொயர். 21. நிரந்தர காந்தத்தின் காந்தப்புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புலமும் செயல்புரிந்து மின்கடத்தியில் ஒரு விசையை உருவாக்குகிறது என்பதை கண்டறிந்தவர். நிரந்தர காந்தத்தின் காந்தப்புலமும் மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புலமும் செயல்புரிந்து மின்கடத்தியில் ஒரு விசையை உருவாக்குகிறது என்று கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஃபாரடே. 22. மின் மோட்டாரில் ஏற்படுவது. ஆப்ஷன் சி மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக. 23. ஃப்ளெமிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர். ஆப்ஷன் சி மின்னியற்றி விதி. 24.
மின்மாற்றி எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? மின்மாற்றி எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆப்ஷன் சி மின்காந்த தூண்டல். 25 மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது. மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது ஏ எம்ஆர்ஐ கருவி, பி எக்ஸ்ரே கருவி, சி ஸ்கேன், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 26 அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி. அதிக சூடான இரும்பு கம்பி உமிழும் ஒளி. ஆப்ஷன் சி சிவப்பு நிற ஒளி. 27 எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர். எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர். ஆப்ஷன் சி எதிரொலிப்பு கதிர். 28 பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் நடைபெறும் எதிரொலிப்பு. பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் நடைபெறும் எதிரொலிப்பு. ஆப்ஷன் பி ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. 29 ஒளிக்கற்றையினை குவிக்க பயன்படுத்துவது. ஒளிக்கற்றையினை குவிக்க பயன்படுத்துவது. ஆப்ஷன் ஏ லென்ஸ். 30 சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே டேஸ் ஆனது இருக்கும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே என்ன இருக்கும் பொழுது சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புவி. 31 திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள். திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள். ஆப்ஷன் ஏ மாயபிம்பம். 32 கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்வது. கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்வது. ஆப்ஷன் சி குழியாடி. 33 சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்துகின்ற ஆடி. சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி. ஆப்ஷன் சி பரவளைய ஆடி. 34 ரூபியின் ஒளிவிலகல் எண். ரூபியின் ஒளிவிலகல் எண். ஆப்ஷன் சி 2.42. 35 மாயபிம்பம் எப்போதும் இருக்கும் நிலை. மாயபிம்பம் எப்போதும் இருக்கும் நிலை. ஆப்ஷன் பி நேரான பிம்பம். 36 காற்றில் ஒளியின் திசைவேகம். காற்றில் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் டி 3×10⁸ மீட்டர்/செகண்ட். 37 இலை ஒளியியல் என்று பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? இலை ஒளியியல் என்று பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் டி நரீந்தர் கபானி. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட SS பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 38 ஒளி விலகலின் ஸ்னெல் விதி. ஒளி விலகலின் ஸ்னெல் விதி. ஆப்ஷன் பி sin I/sin R. 39 புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள். புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள். ஆப்ஷன் சி ராமன் வரிகள். 40 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி இன்ஃப்ராசோனிக் ஒலி. 41 அதிர்வெண்ணின் அலகு. அதிர்வெண்ணின் அலகு. ஆப்ஷன் சி ஹெர்ட்ஸ். 42 அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி அதிர்வெண். 43 அதிர்வுறும் துகளொன்று ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைபரவும் தொலைவு. அதிர்வுறும் துகளொன்று ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைபரவும் தொலைவு. ஆப்ஷன் பி அலைநீளம். 44 மீயொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது. மீயொலி அலைகள் பற்றிய தகவல்களில் தவறானது.
ஆப்ஷன் பி நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவதில்லை. 45 வாக்கியம் 1 அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறைகிறது. வாக்கியம் 2 மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகமும் குறைகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 46 முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபெரோஸ் ஷா துக்ளக். 47 கீழ்க்கண்டவற்றில் தனியார் துறை நிறுவனங்கள் எவை? கீழ்க்கண்டவற்றில் தனியார் துறை நிறுவனங்கள் எவை? ஏ டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், பி அசோக் லேண்ட், சி டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 48 ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எது? ஆப்ஷன் ஏ இருவேல்பட்டு. 49 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? ஆப்ஷன் சி சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. 50 எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன் டி தனியார் துறை. நெக்ஸ்ட் 51 கூற்று ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். காரணம் இங்கு குறைவான ஊதியம் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவது இல்லை. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் தவறு. நெக்ஸ்ட் 52 தொழிலாளர்களை பணியமர்த்துவர்களாகவும் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள். தொழிலாளர்களை பணியமர்த்துவர்களாகவும் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள். ஆப்ஷன் பி முதலாளி. 53 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்களில் வேளாண் துறையை சார்ந்தவர்களின் சதவீதம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர்களில் வேளாண் துறையை சார்ந்தவர்களின் சதவீதம். ஆப்ஷன் பி 42.1%. 54 2010-11ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்பவர்களின் எண்ணிக்கை. 2010-11ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்பவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 81,18,000. 55 தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது. ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவமழை. நெக்ஸ்ட் 56 தமிழகத்தில் உள்ள பெரிய ஏரிகளின் எண்ணிக்கை சுமார். தமிழகத்தில் பெரிய ஏரிகளின் எண்ணிக்கை சுமாராக. ஆப்ஷன் டி 33,142. நெக்ஸ்ட் 57 தமிழகத்தில் பாசன பரப்பை சரியாக பொருத்துக. கிணறுகள், வாய்க்கால்கள், ஏரிகள். 62%, 24%, 14%. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 58 மறைநீர் அதாவது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மறைநீர் எனும் பதம் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1990. 59 காவேரி ஆற்றின் நீளம். காவேரி ஆற்றின் நீளம். ஆப்ஷன் சி 765 கிலோமீட்டர். 60 தமிழகத்தின் முக்கிய உணவுப் பயிர்கள் எவை? 1 நெல், 2 சோளம், 3 கம்பு கேழ்வரகு, 4 பார்லி.
சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. நெக்ஸ்ட் 61. தமிழகத்தில் உணவல்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது. தமிழகத்தில் உணவல்லாத பயிர்களில் முதலிடம் வகிப்பது ஆப்ஷன் பி தென்னை. 62. 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன். 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் ஆப்ஷன் பி 4429 கிலோகிராம். நெக்ஸ்ட் 63. தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி திறன் இரண்டுமே ஆப்ஷன் டி அதிகரித்துள்ளது. 64. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் ஆப்ஷன் சி அக்டோபர் டு டிசம்பர். 65. பண்டங்களின் வகைகள். பண்டங்களின் வகைகள் ஏ இன்றியமையாத பண்டங்கள், பி வசதி பண்டங்கள், சி ஆடம்பர பண்டங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 66. தேவை நிகழ்ச்சியின் வகைகள் யாவை? தேவை நிகழ்ச்சியின் வகைகள் யாவை? ஏ விலை தேவை நிகழ்ச்சி, பி வருமான தேவை நிகழ்ச்சி, சி குறுக்கு தேவை நிகழ்ச்சி, விளம்பர தேவை நிகழ்ச்சி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 67. உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் என்று கூறியவர். உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி ஜேஆர் ஹிக்ஸ். நெக்ஸ்ட் 67. புலனாகும் முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு. புலனாகும் முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு ஏ கட்டிடங்கள், பி இயந்திரங்கள் உள்ளீடு இருப்புகள், சி தொழிற்கூடங்கள் சாலைகள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 69. ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குவது. ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குவது ஆப்ஷன் ஏ அளிப்பு விதி. 70. சமூகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட செல்வங்களை உற்பத்தியில் ஈடுபட்ட உற்பத்தி காரணிகளை முகவர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதை குறிக்கும் என்று கூறியவர். சமூகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட செல்வங்களை உற்பத்தியில் ஈடுபட்ட உற்பத்தி காரணிகளை முகவர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதை குறிக்கும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ சேட்மேன். 71. வாரம் என்பது நிலத்தின் உண்மையானதும் அழிக்க முடியாததுமான சக்திகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக நிலத்தின் விளைச்சலில் இருந்து ஒரு பகுதியை நில உரிமையாளர்களுக்கு கொடுப்பதே ஆகும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி டேவிட் ரிகார்டோ. 72. மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலி வாரம் என்று கூறியவர். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயே போலி வாரம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி ஆல்பர்ட் மார்ஷல். 73. மூலதனம் பற்றி சரியானது. மூலதனம் பற்றி சரியானது ஏ மனிதனால் உற்பத்தி செய்ய உற்பத்திக்கு பயன்படும் பண்டங்கள், பி பணத்தை கொண்டு முதலீடு செய்து வாங்கப்படும் பொருட்கள், கட்டிடங்கள், இயந்திரங்கள், சி மூலதனத்திற்கான வெகுமதி வட்டி ஆகும், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 74. அங்காடியில் முதலை பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்படுவது வட்டி என்று கூறியவர். அங்காடியில் முதலை பயன்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய வட்டி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் மார்ஷல். 75. கீழ்கண்டவற்றில் லாப கோட்பாடுகளை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் லாப கோட்பாடுகளை கண்டறிய ஏ புத்தாக்க கோட்பாடு, இயக்க நிலை கோட்பாடு, பி இடர் தாங்கும் கோட்பாடு, சி நிலையற்ற தன்மை தாங்கும் கோட்பாடு, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 76. தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸாக இருப்பதால்.
தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸ் ஆக இருப்பதால். ஏ. பற்றாக்குறை. 77. கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடலாம். கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடலாம். ஆப்ஷன் ஏ TUN - TUN - 1. 78. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. ஆப்ஷன் ஏ தரவரிசை ஆய்வு. 79. மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். ஆப்ஷன் சி மூலதனம். 80. சராசரி உற்பத்தி ABயை கணக்கிட பயன்படும் விகிதம். சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படும் விகிதம். ஆப்ஷன் டி TP/N. 81. தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்று கூற்றை கூறியவர் யார்? தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யார்? ஆப்ஷன் சி நைட். 82. ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது? ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது? ஆப்ஷன் பி உற்பத்தி சார்பு. 83. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஆப்ஷன் பி நேர்மறை. 84. தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நிக்கார்டோ. 85. கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு. கடன் நிதி கோட்பாட்டின்படி கடன் நிதிகளின் அளிப்பு இதற்கு சமமாகும். ஆப்ஷன் ஏ S+BC+DH+DI. 86. மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. ஆப்ஷன் ஏ 0. 87. தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு. தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு. ஆப்ஷன் பி பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். 88. JP ஷே ஒரு. ஆப்ஷன் பி தொன்மை பொருளியலாளர். 89. ஒரு குடிமை பணியாளராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் இயக்குநராகவும் பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு குழுவுக்கு தலைவராகவும் இருந்தவர் யார்? ஒரு குடிமை பணியாளராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் இயக்குநராகவும் பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு குழுவுக்கு தலைவராகவும் இருந்தவர் யார்? ஆப்ஷன் பி JM ஹீன்ஸ். 90. தொன்மீயம் பற்றிய தவறானவை எவை? தொன்மீயம் பற்றி தவறானவை எவை? ஆப்ஷன் சி முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம். டே ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்டு SS பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்றோம். எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 91. ஒரு அசல் 10% கூட்டு வட்டியில் 2வது வருட வட்டியாக ரூ. 132 கொடுத்தால் அந்த அசல் யாது? ஒரு அசல் 10% கூட்டு வட்டியில் 2வது வருட வட்டியாக ரூ. 132 கொடுத்தால் அந்த அசல் யாது? ஆப்ஷன் ஏ ரூ. 1200. 92. ஒருவர் ரூ. 2500 10% தனி வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கி அதை அதே காலத்துக்கு அதே விகித கூட்டு வட்டிக்கு கடனாக கொடுக்கிறார். அவருக்கு கிடைக்கும் லாபம். ஒருவர் 2500 10% தனி வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கி அதை அதே காலத்துக்கு அதே விகித கூட்டு வட்டிக்கு கடனாக கொடுக்கிறார். அவருக்கு கிடைக்கும் லாபம். ஆப்ஷன் டி ரூ. 25. 93. ரூபாய்
10,000 ஐந்தாண்டு வட்டியில் 2 மடங்காக உயர்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பின் அந்த அசலின் மதிப்பு என்ன? ரூ. 10,000 ஐந்தாண்டு வட்டியில் 2 மடங்காக உயர்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பின் அந்த அசலின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி ரூ. 40,000. 94 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் தனிவட்டி கூட்டு வட்டி இவைகளின் வித்தியாசம் ரூ. 25 எனில் அசல் எவ்வளவு? 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் தனிவட்டி கூட்டு வட்டி இவைகளின் வித்தியாசம் ரூ. 25 எனில் அசல் எவ்வளவு? ஆப்ஷன் டி ரூ. 15,625. 95 16% கூட்டு வட்டியில் ரூ. 5,000க்கான 1 வருட வட்டி, அதாவது கூட்டு வட்டி 6 மாதத்துக்கு ஒரு முறை சேர்க்கப்படுகையில் அதோட மதிப்பு ஆப்ஷன் ஏ ரூ. 832. 96 ஏபிசிடி மற்றும் இ என்னும் 5 நீரோடைகள் உள்ளன. பியை விட சிறியது ஏ, ஆனால் ஈயை விட நீளமானது. சி நீளமானது. டி ஆனது பியை விட சிறியது மற்றும் ஏயை விட நீளமானது. டி எனில் சிறிய ஆறு எது? ஆப்ஷன் டி இ. 97 சுரேஷை விட உயரமானவர் அனிதா, ஆனால் குமாரை விட உயரம் குறைவானவர். சுரேஷ் கல்பனா விட சிறிது உயரமானவர், ஆனால் வனிதாவை விட உயரமானவர் எனில் கல்பனா. ஆப்ஷன் சி அனிதாவை விட உயரம் குறைந்தவர். 98 46 மாணவர்களில் அருணாவிடம் 12 எனில் கடைசியில் இருந்து அவருடைய இடம் எது? 46 மாணவர்களில் அருணாவின் இடம் 12 எனில் கடைசியில் இருந்து அவருடைய இடம் எது? ஆப்ஷன் பி 35. 99 வேணி என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலில் இருந்து 9வது இடத்திலும் கடைசியிலிருந்து 38வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அவ்வகுப்பின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. வேணி என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலில் இருந்து 9வது இடத்திலும் கடைசியிலிருந்து 38வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அவ்வகுப்பின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 46. நெக்ஸ்ட்டு 100 ஒரே வரிசையாக உள்ள சில குறிப்பிட்ட மரங்களில் உள்ள ஒரு மரமானது எந்த புறத்திலிருந்து எண்ணினாலும் 5வது இடத்தில் உள்ளது எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை. ஒரே வரிசையாக உள்ள சில குறிப்பிட்ட மரங்களில் ஒரு மரமானது எந்த புறத்திலிருந்து எண்ணினாலும் 5வது இடத்தில் உள்ளது எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 9.